காலை பொழுதில் ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை மாணவன் அர்ஜுன் வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு பெரிய கனவு எரிந்தது. பசுமை வயல்கள், தென்றல் காற்று, பறவைகளின் குரல் நிறைந்த அழகான கிராமம். அர்ஜுன் பள்ளிக்கு செல்ல மண் பாதையில் தினமும் நடந்தான். கிராமம் அவனுடைய கனவுகளுக்கு சாட்சியாக இருந்தது. அவனுடைய அம்மா அவனுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து, "நீ பெருமை சேரவே பிறந்தவன்" என்றாள். அந்த வார்த்தை அவன் இதயத்தில் தீப்பொறி போல விழுந்தது. ஒரு இரவு கடும் புயல் கிராமத்தை தாக்கியது. ஆற்றின் நீர் உயர்ந்து பள்ளிக்கு செல்லும் பாலம் உடைந்தது. அனைவரும் பயத்தில் உறைந்தனர். அடுத்த நாள் தேர்வு. பாலம் இல்லாமல் பள்ளியை அடைய முடியாது. அர்ஜுனின் பல வருட கனவு உடைந்து போகும் நிலை. அவன் காடு வழியாக மலைப்பாதையை தேர்ந்தெடுத்தான். மழை, காற்று, களிமண் எதுவும் அவனை நிறுத்தவில்லை. மனது வைத்தால் முடியாதது இல்லை என்று ஓடினான். மலைச்சரிவில் அவன் கீழே விழுந்தான். கையில் இருந்த புத்தகம் சேற்றில் விழுந்தது. ஒரு நொடி அவன் அழுதான். ஆனால் எழுந்தான். காற்றில் பறந்த புத்தக பக்கம் ஒரு பழைய குறுக்கு பாதையை காட்டியது. அது பள்ளிக்கு செல்லும் மறைமுக வழி என்று தெரிந்தது. அர்ஜுன் வேகமாக அந்த வழியில் ஓடினான். தேர்வு மணி அடிக்கும் முன் கடைசி நொடியிலே அவன் வகுப்பறைக்குள் நுழைந்தான். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவன் தேர்வில் மாநில முதல் மாணவனானான். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதே கிராமத்தில் பெரிய விஞ்ஞானியாக திரும்பி வந்தான். பிறந்தோம், இருந்தோம், சென்றோம் என்ற வாழ்க்கையை தூக்கி போடுங்கள், சாதனை படையுங்கள் என்றான். கிராமம் முழுவதும் பெருமையால் கண்ணீர் விட்டது.